எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல ஒரு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போறோம். இடியாப்பம் அப்புறமா கொண்டக்கடலை குருமா பண்ண போறோம். ரெண்டுமே அருமையான ஒரு பொருத்தமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது என்னன்னா நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கலாம். அது கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வச்சுக்கலாம். கொண்டக்கடலை பாத்தீங்கன்னா நம்ம வந்து உடனேலாம் செய்ய முடியாது இல்லைங்களா? அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க காலையில செய்யணும்னா நைட்டே ஊற வச்சிருங்க. இல்ல நைட்டுக்கு பண்ண போறீங்க அப்படின்னா காலையில ஊற வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதே போல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க ஊற வச்சிட்டீங்கன்னா ஒரு நேரத்துக்கு சுண்டல் தாளிச்சு பசங்களுக்கு கொடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அவசரத்துக்கு காலையில டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விடணும்னா ஒரு சுண்டல் கொண்டக்கடலை போட்டு ஒரு சாதம் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாம் நமக்கு இருக்கு. கொஞ்சம் சுண்டல் ஊற வைக்கிறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஊற வச்சிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு யூஸுக்கு நமக்கு தேவைப்படும். அந்த மாதிரி தான் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ கொண்டக்கடலை குருமாவுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை, அதாவது ஒரு கிண்ணம் எடுத்தோம்னா அந்த கிண்ணத்தில் நிறைச்சி நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ வேணும் எவ்வளோ தேவை இருந்தால் நம்ம ஃபேமிலிக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து அது ஃபுல்லாக நிறைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ அதே தான் இப்போ நம்ம வேக வைக்கலாம். குருமா பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். நான் வந்து கொண்டக்கடலை வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 8 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 2 உருளைக்கிழங்கும் 100 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலையும் 2 உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். இதில் தண்ணி சேர்த்துருவோம். தேவையான உப்பு. இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலையை வேக வச்சுட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இடியாப்பத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மாவு போட்டு கிளறிக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மாவு போட்டு கலந்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் 1 கப் மாவு எடுத்தேன். இதே கப்பில் தான் 1.5 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்துக்கலாம். இப்போ மாவு போட்டு கிளறிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரொம்ப ஈரப்பதம் வந்து நல்லா மாவு ஃபுல்லாக ஈரப்பதம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு தான் நல்லா கெட்டியாக இருக்கணும். ரொம்ப கொலன்னு இருந்துச்சுனாலும் நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. அதனால் இந்த பக்குவத்தில் போட்டு நம்ம கிளறிக்கணும். மாவு கிளறப்பே பார்த்தீங்கன்னா அடுப்பையும் ஆஃப் பண்ணி விட்டுணும். அப்போ தான் நமக்கு அந்த ஈரப்பதம் நிற்கும். இல்லைன்னா ரொம்ப காஞ்சு போகிற மாதிரி ஆயிரும். அவ்வளோதான். இப்போ இந்த மாவில் ஒன்று சேர்த்து வச்சுட்டேன். நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மாவு பிசைஞ்சு இடியாப்பம் போட்டுக்கலாம். நல்லா வந்து மாவு வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு, நல்லா பிசைகிற அளவுக்கு சூடு ஆறி இருக்குது. இந்த டைமில் நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். உங்கள் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா கூட பிசைஞ்சிக்கலாம். அப்போ நம்ம மாவு காயாமையும் இருக்கும். பாருங்கள், சூப்பராக பிசைஞ்சாச்சு. அப்படியே பார்த்தா ஒரு பால் மாதிரி இருக்குது. ஸ்லோ பால். ஆமாம், அவ்வளோதான். மாவு வந்து ரெடி. இடியாப்ப மாவு வந்து ரெடி. இப்போ புளியறது மட்டும்தான். ஒரு பக்கம் நம்ம கொண்டக்கடலையும் வச்சுருந்தோம். அதுவும் நல்லா ஒரு 5 விசில் வந்துருச்சு. அதையும் ஒரு பக்கமாக ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அடுப்பே ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இடியாப்பம் புளிஞ்சிக்கலாம். இடியாப்பம் வேக வைக்கிறதுக்கு ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அது கொதிக்கட்டும். நான் வந்து இடியாப்ப உலக்கில் வந்து இடியாப்பத்தட்டு போட்டுக்கிறேன். போட்டுட்டு எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ வந்து மாவு வச்சிடலாம். அதே போல் இட்லி தட்டுலேயும் நம்ம லைட்டாக வந்து எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலலாம் நம்ம வந்து இடியாப்பம்லாம் செஞ்சுருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம், வாழை இலையில் போட்டிருக்கோம், இது போல் இட்லி தட்டில் போட்டிருக்கோம், கடலைக்கறி சைடிஷாக கடலைக்கறி இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம செய்கிறது குருமாவுக்கு இடியாப்பம் செய்கிறோம். கரெக்டாக ஒரு 5 இடியாப்பம் 5 குழி வந்திருக்கு. வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 8 நிமிஷத்துக்கு வேகட்டும். இடியாப்பம் வந்து ஒரு பக்கம் புளிஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து குருமாவுக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். குருமா தாளிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். 1 கப் தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, இது மாதிரி ஒரு துண்டு பட்டை. அவ்வளோதான். இதை வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ குருமாவை தாளிச்சிடலாம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே
2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாயும் 2. வெங்காயம் போட்டு இது போல் நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அடுத்து ஒரு சின்ன தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இதை கலந்துருவோம். அவ்வளோதான், கலந்தாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கு, அதையும் சேர்த்துடலாம். அடுத்து நம்ம அரைச்ச தேங்காய், சோம்பு இதெல்லாம் போட்டோம் இல்லையா அது தேங்காய் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கிளறி விட்டுருவோம். அவ்வளோதான், பாருங்கள் அருமையான ஒரு குருமா. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி, அதிகமாக வேணாம், ஏன்னா நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால அதிகமாக வந்து தண்ணி இழுக்காது. அதனால் கம்மியாக நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா போதும். அடுத்து தேவையான உப்பு சேர்த்துட்டு கலந்துருவோம். ரொம்பையும் தண்ணி சேர்த்திங்கனாலும் குருமா வந்து தண்ணியாக ஆயிரும். அதனால் தண்ணி வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டீம் இறங்கட்டும், பார்த்துக்கலாம். இடியாப்பம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இடியாப்பம் வந்து எடுத்தாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆற வச்சோம்னா நம்ம கையிலேயே எடுத்துடலாம். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆறட்டும். சூப்பரான ஒரு இடியாப்பம் பாருங்கள், பூவாவும் அப்படியே நூல் நூலாக ரெடியாக இருக்குது. பாருங்கள் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா உருளைக்கிழங்கு வந்து நல்லா குலையாமல் இருந்தால் இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்பவும் வேணாம், சும்மா அந்த கரண்டி வச்சு இப்படி கலந்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப நல்லா மசிஞ்சு குருமா வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நமக்கு இதாக கிடைக்கும், திக்காக கிடைக்கும். அதனால் உருளைக்கிழங்கை கொஞ்சமாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு குருமாவும் ரெடி, இடியாப்பமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரிமாறிடலாம். அருமையான ஒரு குருமா. இருடி, அருமையான ஒரு டேஸ்ட்டில் கொண்டக்கடலை குருமாவும் இடியாப்பமும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி செய்யுங்க. இடியாப்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். அதே போல் இது போல் குருமா இதே டேஸ்ட்டில் நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா அதை விட விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லைன்னா சிலருக்கு தேங்காய் பால் பிடிக்கும், சிலருக்கு குருமா பிடிக்கும். இந்த மாதிரி 2ல் ஏதோ ஒன்று உங்களுக்கு எது ஈஸியோ அதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப மிச்சமாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் குருமா நீங்கள் செய்யுங்க. இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், பூரிக்கு நல்லாயிருக்கும், அப்புறமா தோசைக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு நல்லாயிருக்கும், அப்படி இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கக்கூடிய குருமா. இந்த குருமா செஞ்சுருக்கேன் அப்படின்றக்காக இடியாப்பத்துக்கு மட்டும் இல்லை, காலையில் இட்லி தோசை செஞ்சிங்கன்னா கூட இந்த குருமா நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் டேஸ்ட் ரொம்ப வந்து புதுசாக இருக்கும். எப்போயுமே சாம்பார், சட்னி, காய்கள்லாம் போட்டு வேறு காய்கள்லாம் போட்டு நம்ம குருமா, அந்த பட்டாணி குருமா இதெல்லாம் செய்வோம். அதுக்கு பதில் இது செஞ்சிங்கன்னா இதுவும் ரொம்ப ருசியாக இருக்கும். அவ்வளோதான், இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட போகலாம்.